கருணை வடிவமே சாய்நாதனே. சாய்பாபாவின் சரித்திரம். சாய் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் குருநாள் வாழ்த்துக்களுடன் அனு. எனது பக்தன் எப்படி இருந்தாலும், நல்லவனோ கெட்டவனோ, அவன் என்னுடையவன். அவன் என்னை நோக்கி ஒரு முறை வந்து விட்டால் இனி அவன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. அவனுக்கும் எனக்கும் இடையே எந்த பேதமும் இல்லை. அவனை காப்பதற்கு நான் எப்பொழுதும் தயாராகவே இருக்கின்றேன். இது நம் சாய்பாபா நமக்களித்த சத்திய வாக்குகளில் ஒன்று. எது நடந்தாலும் சாய் நம்முடன் இருக்கின்றார். நாம் எதை இழந்தாலும் அதை சாய் மீட்டு கொடுப்பார். எதை நாம் பறிகொடுத்தாலும் அதற்கு ஈடு இணையாக ஒன்றை நம் சாய் நம் கையில் நிரப்புவார். ஒவ்வொரு குரு நாளிலும் சாய் தன் பக்தர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி கொண்டேதான் இருக்கின்றார். இதோ அப்படியான ஒரு அற்புதமான இந்த குருநாளை சாய்பாபாவின் சத்திய வாக்கோடு துவங்கலாம். ஓம் சாய்ராம். என் அன்பின் பிரியமே, என்ன சமீப காலமாக உன்னை சுற்றி ஏதோ எதிர்வினையாக நடக்கின்றது என்ற குழப்பத்தில் இருக்கின்றாய். எல்லாமே தவறாக நடக்கின்றதே, எதுவுமே எதிர்பாராத விதமாக நடக்கின்றதே, எதிர்பார்த்த எதுவும் நடக்காமல் இருக்கின்றதே, சோதனை மேல் சோதனை என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது அதை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் சோதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றதே. ஒரு சில நாட்கள் கூட மகிழ்ச்சியாக தொடர்ந்து இருக்க முடியவில்லை. அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து என் வாழ்க்கையை அதில் மாட்டிக்கொண்டே இருக்கின்றது. இது என்ன சோதனை காலம்? எனக்கான நேரம்தான் சரியில்லையோ என்றெல்லாம் சற்று குழப்பமான மனதுடன் தான் இருக்கின்றாய் அல்லவா? இந்த வருடமே எனக்கு சரியில்லையோ என்றெல்லாம் வீணாக யோசித்து கொண்டும் இருக்கின்றாய். அதற்கு தகுந்தாற் போன்று உன் செவிகளில் விழும் சில செய்திகளும் சில வார்த்தைகளும் எல்லாம் எதிர்மறையாகவே இருக்கின்றது. முதலில் இதற்கு விளக்கம் தருகின்றேன், கேள். இதயத்தை தொட்டு சிந்தனையை மேம்படுத்தாத வார்த்தைகள் எதையும் நான் என் பக்தர்களுக்கு சொன்னதில்லை. நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் வாக்குகளில் ஒரு பொழுதும் எதிர்மறையான வார்த்தைகளோ எதிர்வினையாற்றும் வாக்கியங்களோ இருந்ததில்லை. அப்படி இருக்க உன் மனதை பாதிக்கும் அளவிற்கு நான் எப்படி உன் செவிகளில் சேர்ப்பேன்? அப்படியாக உன் மனம் பாதித்திருந்தால் அது என்னுடைய வார்த்தைகள் அல்ல கண்மணி. நல்லவைகள் சூழ்ந்திருக்கும் இடங்களில் கெட்டவைகளும் இருக்கும் அல்லவா? நன்மைகள் நடக்கும் இடத்தில் தீமைகளும் கலந்திருக்கும் அல்லவா? நேர்மறையான சொற்கள் நிறைந்திருக்கும் இடத்தில் சில எதிர்மறையான சொற்களும் நிறைந்திருக்கும் அல்லவா? நீதான் அதை பகுத்துணர்ந்து பார்க்க வேண்டும். நீரையும் பாலையும் பிரித்தெடுக்கும் அன்னப்பறவை போன்று சற்று புத்திசாலித்தனமாக நீ நடந்து கொள்ள வேண்டும். எது நல்லது, எது கெட்டது, எது இந்த பாபாவின் நேரடி வார்த்தைகள், எது என்னுடைய வார்த்தைகள் அல்ல என்பதை நீதான் பிரித்துணர வேண்டும். மீண்டும் சொல்கின்றேன், இதயத்தை தொட்டு சிந்தனையை மேம்படுத்தாத வார்த்தைகள் எதையும் நான் என் பக்தர்களுக்கு சொன்னதில்லை. என்னுடைய வழிமுறைகள் எப்பொழுதும் அவ்வாறே. இந்த ரீதியில்தான் பக்தர்களின் நம்பிக்கையை நான் திடப்படுத்துவேன். எனவே உன் தன்னம்பிக்கையை குறைக்கும், உன்னை எதிர்மறை பாதையில் கொண்டு செல்லும் எந்த வார்த்தைகளையும் நீ எடுத்துக்கொள்ளாதே. பாபா எப்பொழுதும் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேனே அன்றி உன்னை பயமுறுத்த மாட்டேன். சரி, இப்பொழுது நடக்கும் இத்தனை கஷ்டங்களுக்கும் என்ன காரணம் என்று கேட்டால், நான் காட்டிய வழியில் நீ நடந்தால் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாமே சுகமாக இருக்கும். ஆனால் போக போக உன் பாதை புதர் மூடிப்போய் எங்கே பார்த்தாலும் முள்ளாகத்தான் இருக்கும். அப்பொழுதுதான் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஆட்டம் காணும். மனம் சந்தேகங்களால் அலைப்பாய்ந்து இந்த சாய் ஏன் இந்த காட்டு வழி பாதைக்கு நம்மை கொண்டு வந்தார் என்று நினைக்கச் செய்யும். அந்த சூழ்நிலையில்தான் நம்பிக்கை நிலையாக நிற்க வேண்டும். அது மாதிரியான சங்கடங்கள் தான் உண்மையான சோதனைகள். அசைக்க முடியாத திடமான நம்பிக்கை வேறு ஒன்றும் வழியும் இதுவே. இப்பொழுது சொல்கின்றேன், நீ நினைப்பதைப் போன்று, நீ பயப்படுவதைப் போன்று, நீ குழம்புவதைப் போன்று உன்னை சுற்றி எதுவும் எதிர்மறையாக நடக்கவில்லை. எல்லாம் எப்பொழுதும் போல்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. உன் மனக்குழப்பத்தால் எல்லாவற்றையும் பெரிதாக்கி பார்க்கின்றாய். ஏதோ தவறாக நடப்பதைப் போன்று உணர்கின்றாய். ஆனால் எதுவும் தவறாக நடக்கவில்லை. சற்று கவனத்துடன் மட்டும் நீ நடந்து கொள். உனக்கான எச்சரிக்கையை மட்டுமே நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன்.
இந்த சூழ்நிலையிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்றால் சிறந்ததொரு பரிகாரம் உனக்கு உண்டு. அது என்னவென்று சொல்லட்டுமா? அதுவே என் சாய் நாம ஸ்மரணை. இந்த சாய் நாமத்தை இடைவிடாமல் ஸ்மரித்து கொண்டு சங்கடங்களை தைரியமாக நேருக்கு நேராக சந்தித்தால் எல்லா ஆபத்துக்களும் பறந்தோடிவிடும். சாய் நாமத்தின் சக்தி அவ்வளவு பிரம்மாண்டமானது. இறைவழியில் செல்ல இதுவே சரியான தருணம். இன்னல்களை சந்திக்க சந்திக்க இறையினை இறுக்கமாக பற்றிக்கொள். இதை தவிர வேறு எந்த உபாயங்களையும் பரிகாரங்களையும் நீ தேடி செல்ல வேண்டியது இல்லை. ஆபத்து வரும் என்று உணரும் நேரங்களில் எல்லாம் அந்த ஆண்டவன் மட்டுமே ஒரே வழி என்று பின்பற்றி செல். அவனைப் போல வேறு எவரும் உன்னை அரணாக காக்க முடியாது. இறைவனிடத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. உன் சங்கடங்கள் எல்லாவற்றையும் இந்த சாய் பார்த்து கொள்கின்றேன். இது இப்படியே தொடர்கின்றதே, இன்னும் எத்தனை நாட்கள் தொடருமோ என்றெல்லாம் சங்கடப்படாதே. எல்லாம் சிறிது காலம்தான். ஆம் கண்மணி, இப்பொழுது நீ சந்திக்கும் இந்த இன்னல்களை எல்லாம் சங்கடமாக பார்க்கின்றாய். ஆனால் ஒன்று தெரியுமா? நீ சந்திக்க இருந்த மிகப்பெரிய கஷ்டங்களின் மிகப்பெரிய துன்பங்களின் ஒரு துளிப்பகுதியை தான் நீ இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றாய். என்ன சாயப்பா, உன்னையே நான் வேண்டி நிற்கும் பொழுது இத்தனை துன்பங்களையும் தொடராக நீ எனக்கு தரலாமா என்கின்றாய். ஒரு உண்மையையும் ஒரு இரகசியத்தையும் உன்னிடம் சொல்லவா? உன் வாழ்வில் இந்த காலகட்டத்தில் நீ மலை போன்ற துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எழுதியிருந்தால் அதை பனியாக கரைத்து ஒரு துளியை மட்டுமே உன்னிடம் சேர்க்கின்றேன். அதுவும் உன் கர்ம வினையை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே. உன் சுமையை வெகுவாக குறைத்து ஒரு துகள் போன்ற துன்பத்தை மட்டுமே நீ இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றாய். இந்த சாயை குருவாக ஏற்று என் பாதங்களில் சரணாகதி அடைந்திருக்கின்றாய். உன் இத்தனை துன்பங்களை எப்படி கண்மணி நான் பார்த்து கொண்டிருப்பேன்? நீ இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்பார்களே, அவ்வளவே. வேண்டுமென்றால் பொறுமையுடன் ஒரு இடத்தில் அமர். மௌனமாக யோசி. இத்தனை நாட்கள் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஆராய்ந்து அலசிப்பார். எவ்வளவு பெரிய கர்மாவை நீ சந்திக்க வேண்டியிருந்தது, எவ்வளவு சிறிய கர்மாவாக அதை நான் உனக்கு மாற்றி கொடுத்திருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். நல்ல வேளை, இத்தோடு முடிந்துவிட்டது என்று இந்த சாயிக்கு நன்றி சொல்வாய். இதுவரை மட்டுமல்ல, இனிமேலும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருப்பேன். நான் உன்னை அரணாக காத்து கொண்டு தான் இருப்பேன். குழம்பாதே. இந்த சாயியை மீறி எந்த துன்பமும் உன்னை நெருங்கிவிடாது. உனக்கு வரவிருக்கும் பெரிய துன்பங்களை கூட தவிடு பொடியாக்கி தடயங்களாக மட்டுமே உன்னிடம் சேர்ப்பேன். இன்று இந்த சாயின் ரகசியத்தை தெரிந்து கொண்டாய் அல்லவா? உன் மனதில் சமீபமாக இருந்த குழப்பங்கள் நீங்கிவிட்டதல்லவா? இனி தெளிவாக இரு. மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்த குழப்பமும் வேண்டாம், எந்த வீண் யோசனைகளும் வேண்டாம். எல்லாம் நல்லதாகவே நடக்கின்றது. எதுவும் என்னை மீறி நடந்துவிடாது. உன்னை சுற்றி எந்த எதிர்வினையும் இல்லை. உன்னை சுற்றி எந்த மாயையும் இல்லை. நீ என் பொறுப்பில் பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கின்றாய். நீயும் உன் குடும்பமும் சகல சௌபாக்கியங்களோடு நிச்சயமாக வாழப்போகின்றாய். இனி ஒவ்வொரு வியாழனிலும் உனக்கான ஒரு அற்புதமான செய்தி உன்னை தேடி வரும். கலங்காதே கண்மணி. ஆனந்தமாக வாழ்வதற்கே பிறந்திருப்பவள் நீ. நன்மைகள் எல்லாம் உன்னை சூழ வரும். நம்பிக்கையோடு காத்திரு. காத்திருந்தால் பெற்றுக்கொள்ளலாம். விரைவில் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். உனக்கு சாதகமாக எல்லாமும் நடக்கும். மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகின்றாய். உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன்? ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.